காலையிலேருந்து மனசு சரியில்லைங்க. என்ன தெரியுங்களா, இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் தொடர்ந்து என் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அதில் ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. குழந்தைங்க ட்ராவல் பண்ணாங்க இல்லையா, அந்த குழந்தைங்க கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி, சிவன், இயேசு, அல்லா இத்தனை கடவுள்கள் இருந்தும் எங்களை காப்பாற்ற ஏன் வரலை, அந்த குழந்தைங்க கேட்குற மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையில் கடவுள் இருக்காரா இல்லையா? உலகத்தில் எவ்வளவோ அட்டூழியம் பண்ணுறாங்க, எவ்வளவோ பேர் ஏமாத்துறாங்க, என்ன சொல்கிறது, கொலை பண்ணுறாங்க, பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க, கணவன் மனைவியை சாவடிக்கிறதும் மனைவி கணவனை சாவடிக்கிறதும், இந்த மாதிரி எவ்வளவோ பேர் எவ்வளோ கொடுமைகள்லாம் நடக்குது. பிஞ்சு குழந்தைங்க, அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க? ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணது ஒரு தப்பா? அப்போ இந்த கடவுள்லாம் இருக்காங்களா இல்லையா? உலகத்தில் பார்த்திங்கன்னா கெட்டவங்க நல்லா வாழுறாங்க. ஏமாத்துறவங்க, போய் பேசுகிறவங்க, அடுத்தவங்க முதுகுல குத்துறவங்க, துரோகம் பண்ணுறவங்க, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறா, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுறா, அடுத்தவங்க சொத்தை ஏமாத்துறது, அண்ணன் தம்பி சொத்துக்களை ஏமாத்துறது, பெற்றவங்களை கூட்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறது, இல்லை நடுத்தரில் விடுறது, அனிமூன் என்ற பேரில் கணவனை கூட்டின்னு போயிட்டு கணவனை கொலை பண்ணுறது, பெண்கள் துணிஞ்சு இறங்குறாங்க. ஆண்கள் மட்டும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. இவ்வளோ அட்டூழியங்கள்லாம் பண்ணுறாங்க. உலகத்தில் நல்ல ஜாலியாக வாழ்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண அப்பாவிகள், பிஞ்சு குழந்தைங்க என்ன பண்ணாங்க? எந்த கடவுளுமே ஏன் காப்பாற்றலை? கடவுளுக்குள்ள கண் இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினச்சி நம்ம பார்க்கும்போது. அப்போ ஒரு விஷயம் மட்டும் புரியுது, அடுத்த நொடி என்பது நிச்சயம் இல்லாதது. யாருக்கு எப்போ வேணாலும் சாவு வரும். இதில் ஏமாத்துறது, துரோகம் பண்ணுறது, ஏமாத்துறது, அடுத்தவங்களை சொத்தை ஆட்டிய போடுறது, முதுகில் குத்துறது, ஏன் ரிவெஞ்ச் எடுக்கிறது, அடுத்தவங்களை பழி வாங்குவேன் அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்கிறது. ஒருத்தருக்கு அன்பாக இருப்போங்க, சரிங்களா? ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், உலகத்தில் உண்மையிலே கடவுள் இருக்காரா இல்லையா? ஏன் இவ்வளோ அநியாயங்கள் நடக்குது? ஏன் கடவுள் அந்த பிஞ்சு குழந்தைகளை பலி கொடுக்கணும்? ஏன் கடவுள் அந்த குழந்தைங்க கேட்குற கேள்வி இமேஜாக இருந்தால் கூட அந்த குழந்தைகள் கேட்குற கேள்வி நியாயமானது. சிவன், அல்லா, இயேசு இத்தனை கடவுள் இருந்தால் ஒரு கடவுள் கூட எங்களை காப்பாற்ற ஏன் வரலை? நியாயமான கேள்வி. யார்ட்டையாவது பதில் இருக்கா? இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லு.